வணக்கம் நண்பர்களே. சென்னை ஏர்போர்ட் தான் பெஸ்ட் ஏர்போர்ட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, எல்லா ஃபெசிலிட்டீஸுமே வந்து உங்களுக்கு பக்கத்துல இருக்கும். என்னென்ன ஃபெசிலிட்டீஸ் இருக்குது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு மெட்ரோ ஸ்டேஷன். மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல அதாவது 50 மீட்டருக்கு முன்னாடியே உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும். மெட்ரோ ஸ்டேஷனுக்கு லெஃப்ட் சைடில வந்து ஏரோ ஹப் ஈஸ்ட் அப்படின்னு இருக்கும். ரைட் சைடில வந்து ஏரோ ஹப் வெஸ்ட்ன்னு இருக்கும். இந்த ஏரோ ஹப் ஈஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிவிஆர் சினிமாஸ் இருக்கு. ஃபுட் கோர்ட், ஷாப்பிங் பண்ணுறதுக்கான இடம், அடுத்தது கார் பார்க்கிங் இருக்கு. ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க சீக்கிரமாக வந்துட்டாங்கன்னா, இந்த பிவிஆர் சினிமாவில் ஒரு சினிமா பார்த்துட்டு, ஃபுட் கோர்ட்டில் வந்து ஃபுட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு, அங்கேருந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா, அந்த பில்டிங்கில் இருந்து டெர்மினலுக்கு வந்து உங்களுக்கு ஏரோ பிரிட்ஜ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு பிரிட்ஜ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பிரிட்ஜ் மூலிமா நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் இன்டர்நேஷனல் டெர்மினல் வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம். அடுத்தது மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா, ஏரோ ஹப் வெஸ்ட் இருக்கும். இந்த பில்டிங் ஃபுல்லாவே உங்களுக்கு கார் பார்க்கிங் தான். ஃபுல்லா கார் பார்க்கிங். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, இதே போல உங்களுக்கு பிரிட்ஜ் வந்து டெர்மினலுக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பிரிட்ஜை வந்து நீங்க கனெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா, உங்களுக்கு டெர்மினல் 4க்கும் டெர்மினல் 2க்கும் நடுவுல இருக்கும். நீங்க ஈஸியா வந்து உங்களுக்கு டிபார்ச்சர் கேட்டுக்கு நீங்க ஈஸியா போயிடலாம். அடுத்தது இந்த ஃபுட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏர்போர்ட்னாலே உங்களுக்கு அதிகமான ரேட்டு தான் இருக்கும். ஏர்போர்ட்டுக்குள்ள போய் நீங்க சாப்பிட்டீங்கன்னா, நெறைய வந்து அமௌண்ட் பே பண்ற மாரி இருக்கும். அதேபோல இந்த ஏரோப் ஈஸ்ட்லயோ, ஏரோப் வெஸ்ட்லயோ வந்து இருக்கிற ஃபுட் கோர்ட்ல வந்து நீங்க சாப்பிட்டாலும் அதிகமான அமௌண்ட் இருக்கும். ஆனா, சென்னை ஏர்போர்ட்ல ஒரு கேன்டீன் இருக்கு. அந்த கேன்டீன்ல வெளிய குடுக்குற அதே அமௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபுட் வந்து புரொவைட் பண்றாங்க. அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் டெர்மினலுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா கேன்டீன் இருக்கும். இதுக்கு வந்து நீங்க மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வந்தீங்கன்னா எப்படி ரீச் பண்ணலாம்னா, மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து எக்ஸிட் ஆயிட்டு நீங்க நேரா வந்தீங்கன்னா 2 ஃப்ளோர் கீழ இறங்குனீங்கன்னா, டைரக்ட்டா வந்து உங்களுக்கு கேன்டீன் தான் ரீச் ஆகும். இது வந்து ஏர்போர்ட் கேன்டீன். அதாவது இங்க இருக்கிற ஸ்டாஃப் எல்லாமே வந்து சாப்பிடுற இடம் இதுதான். இதில பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, சிஎஸ்எஃப், அடுத்தது வந்து ஏர்லைன் ஸ்டாஃப், அடுத்தது விசிட்டர். இந்த 3 பேருக்கும் 3 விதமா அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. பேசஞ்சருக்கும், விசிட்டருக்கும் ஒரு மீல்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா ரூ. 110. இதே போல நீங்க சாப்பிடுற ஃபுட்ட பொறுத்து உங்களுக்கு வந்து ரேட் வந்து மாறும். அதிகபட்சமா வந்து மீல்ஸ் ரேட் தான் அங்க 110. இங்க உங்களுக்கு எல்லா ஃபுட்டுமே வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இட்லி, தோசை, பூரி இது போல எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அத விட முக்கியமானது எல்லா சாப்பாடு ரேட்டும் வந்து விலை கம்மியா தான் உங்களுக்கு இருக்கும். பேசஞ்சர் சென்ட் பண்றதுக்காக ஃபேமிலிஸ் வருவாங்க. அந்த ஃபேமிலிஸ் வந்து யூஸ் பண்றதுக்காக டாய்லெட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரைவல் டெர்மினல் 4க்கும் டெர்மினல் 2க்கும் வந்து உங்களுக்கு கீழ நடுவுல இருக்கு. அத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த வீடியோ பார்க்குறவங்க வேற ஏதாவது ஃபெசிலிட்டீஸ் வந்து நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஃப்ளைட் டிராவல் பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் டிராவல் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.